காலையில் இருந்தோடனே இது டீ சாப்பிட்டு வாக்கிங் ஃபுட்டெல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் தான். இந்த வயசுக்கு மேல என்ன எல்லாமே ஃபுல் கண்ட்ரோல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். லிமிட்டட் எல்லாமே ரைஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நாமினல் ஃபுட் ஃப்ரூட்ஸ் சர்க்கரை நல்ல பேரு. சோ இன்னைக்கு சின்னிச்செயலி சாருடைய சன் அப்படிங்கிறது ஒரு இருக்குது. கலைஞர் சாருடைய அப்பா சின்னிச்செயலிங்கிற சிச்சுவேஷன் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்குதுங்கிறது நாங்க பெருமையை தெரிவிச்சாரு. உங்களுக்கு அது எப்படி ஒரு கண்டிப்பா பெருமையான விஷயம். அது என்ன ஒரு பேரண்ட்ஸ்னாலே அவங்க பேரண்ட்ஸ் ஒரு காலகட்டத்துல அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க பண்றது மெத்தட் முறை தானே, தந்தை மகன்ற மாதிரி. ஸோ இப்ப நான் அப்கோர்ஸ் எங்க இதுல ரிட்டையர்மெண்ட் கிடையாது. சினிமால நாங்க எவ்வளவு வருஷம் வேணாலும் நாங்களே ரிட்டையர்ட் ஆனாலும் உண்டு. முக்கால்வாசி பேர் ரிட்டையர்ட் ஆக மாட்டோம். ஏன்னா எங்களுடைய தொழில் கிரியேட்டிவ் பிசினஸ். அதே மாதிரி மக்களுக்கு பிடிக்கிறது நினைப்பா. பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆபீசர்ஸ்னா அவங்களுக்கு நிறைய கடமைகள் ஜாஸ்தி இருக்கும். அது இல்லாம அவங்களுக்கு ஒரு ஏஜ்ல ரிட்டையர்மெண்ட்லாம் வரும். எங்களுக்கு அது மாதிரி கிடையாது. ஆனா நாங்க வேலை செஞ்சுட்டே இருப்போம். இப்ப நாங்க என்னதான் வேலை செஞ்சாலும் எங்க மனசுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் தெரியும். இருந்தாலும் நாங்க அதை வெளியே காமிச்சிக்காம வேலை செய்யும். எப்படி வயசாயிடுச்சு ரிட்டையர்ட் ஆகும்னு உடம்பு சொல்லும், ஆனா உள்ளம் சொல்லாது. அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையா. எக்ஸாம்பிள் அமிதாப் பச்சன் 83 வயசு எவ்வளவு பிரமாதமா கோல்மலையை பண்ணாரு. அதனால அவங்கதான் ஒரு மோட்டிவேஷன். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் நடிச்ச கடைசி படத்தில் நான் நடிச்சேன். அந்த படம் பேரு பூப்பறிக்க வருகிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஸ்பேஸ் மேக்கர் வச்சிருந்தாங்க. அவர் இதயத்துல ஸ்பேஸ் மேக்கர் நடிகர் திலகத்தை வச்சிருந்த காலத்திலேயே அவர் கடைசியா நடிச்சார். அந்த படத்துல போய் நான் நடிச்சேன் கூட. அதனால இந்த ஒரு கலைஞனுக்கு ஓய்வு என்பது ரிட்டையர்மெண்ட் தொழில் இருக்காது. இல்ல அது எப்பவுமே அது என்னத்தான் உடம்பு செல்ல விட அந்த வேகமும் விவேகமும் காரணம் அந்த தொழிலுடைய சிறப்பே அதுதான். அது மாதிரி இருக்கிறதால நாங்க தொழில பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளைகள் அவங்க தொழில பண்றாங்க. என்ன எய்ம்ல அவர் அது ஏன்னா அவர்கள் எங்களுக்கு எல்லாம் அதை பத்தி நாங்க நினைச்சும் பார்த்தது கிடையாது. எங்க வீட்டுல யாரும் எங்க ஃபேமிலில யாரும் கலெக்டரும் கிடையாது, ஐஏஎஸ் ரொம்ப ரொம்ப எங்க இதுல எங்க ரிலேஷன்ஸ்ல யாரும் ஐஏஎஸ் கிடையாது. அவர் படிச்ச பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எம்எஸ் இதுல பண்ணாரு அசோகா யூனிவர்சிட்டின்னு டெல்லியில. ஸோ அந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் படிச்சாரு. எங்களுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். சரி, படிப்புன்றது குழந்தைங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அதை நம்ம என்கரேஜ் பண்ணிச்சுன்னா குழந்தைங்க சோசியல் சமுதாயத்துக்குள்ள ஒரு மாவட்ட ஆட்சியர் உங்களுடைய இது இல்லாம பேரண்ட்ஸ் சப்போர்ட். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் வீட்லயும் பிள்ளைங்க படிக்கணும் எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் சொல்றோம். அது மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் அவ்வளவு இருந்தது. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு கோல் எய்ம் இருக்கும். அது இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாருமே ரஜினிகாந்த் சார் ரொம்ப பிரதர்ஸ் போல எல்லாருமே மக்கள் பாக்குறாங்க. இப்போ உங்க ரெண்டு அவ்வளவு பேருக்கு கேட்டிருக்காங்க, அவ்வளவு நட்புக்கு என்ன காரணம்? நான் தான் சொன்னேனே, அவரை தூரத்துல தான் பாக்குறேன். மக்கள் தான் எங்களை நெருங்கிட்டாங்க. மக்கள் தள்ளிதான் நாங்க மக்கள் மனதில்தான் நானும் ரஜினி சாரும் இப்படி நீங்க உண்மையா தான். பட் நாங்க அவரு பிஸியா இருப்பாரு, நானும் என் ஒர்க்ல இருப்பேன். எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்குறது முக்கியமான நிகழ்வுக்கு நாங்க சந்திப்போம். அதனால இது இந்த இணைப்பை கொடுத்தது ரஜினி சாருக்கும் எனக்கு இருக்கிற உறவை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். இப்போ நீங்க இன்னைக்கு அவருடைய 50வது என்ன சொல்ல வரீங்க? அவர்கிட்ட கத்துக்கிட்ட 3 விஷயம். நான் உழைப்பு, எளிமை, ஆன்மீகம். உழைப்பு, எளிமை, ஆன்மீகம் 3மே அவர்கிட்ட இருக்கு ஆரம்பத்துல இருந்து. அது 3ஐயும் நான் வச்சிருக்கேன். நான் அந்த உழைப்பு அவர் மாதிரி நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எளிமை, சிம்பிளா இருப்பேன். யாரு பார்த்தாலும் பேச இது பண்ண ரொம்ப யதார்த்தமா இருப்பேன். அதே மாதிரி ஆன்மீகம், நானும் டெய்லி கோயிலுக்கு போவேன். அந்த விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டு. ஆமா, இந்த விஷயத்துல அவர் எனக்கு ரோல் மாடல். போலாமா?